அஸ்ஸலாமு அலைக்கும். வருகின்ற அக்டோபர் மற்றும் டிசம்பரில் உம்ராஹ் பயணம் செய்ய தனியாகவோ குழுவாகவோ விரும்புகிறீர்களா? இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அல் பத்தாஹ் ஹஜ் சர்வீஸை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அருமை நேயர் பெருமக்களே, பாக்கியம் மிகுந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பிறந்த நாளை பொதிந்திருக்கிற இந்த உன்னதமான நல்ல நாளில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுக்கு உயிரை விட மேலானவர்கள். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் என்று அல்லாஹ் சொல்லுவான். ஆம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேசம் யாருடைய இருதயங்களில் புகுந்து விடுமோ அவர்கள் இறை நெருக்கம் பெற்றவர்களாக மாறிவிடுவார்கள். மிகுந்த பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்துவிடும். ஆம், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, உங்களில் யாரும் பரிபூரண ஈமான்தாரியாக ஆக முடியாது. எதுவரை தெரியுமா? எனது நேசம் அவர்களுடைய இருதயங்களில் ஆழமாக இடம் பிடிக்கும் வரை என்று சொன்ன அந்த வாக்கியம் இருக்கிறதே, யாரையெல்லாம் விட, அவர்களை விட, அவர்களை ஈன்றெடுத்த பெற்றோர்களை விட, அவர்களால் ஈன்றெடுக்கப்பட்ட பிள்ளைகளை விட, ஆம், எல்லா மக்களையும் விட அவருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நேசத்திற்குரியவர்களாக இருக்க வேண்டும். ஆம், முஹம்மதுன் திக்ருஹு ரூஹுன் லி அன்ஃபுஸினா, முஹம்மதுன் ஷுக்ருஹு ஃபர்துன் அலல் உமமி. அவர்களை நினைப்பது நமது இருதயங்களுக்கான உயிரோட்டமே அதுதானே. அவர்களுக்கு நன்றி பாராட்டுவது இந்த உம்மத்தின் மீது கடமையாகி போனதே. கவிஞர்கள்தான் எத்தனை காதல் கொண்ட அந்த வார்த்தைகளை சொல்வார்கள். காயல் பட்டினத்தில் பிறந்து கீழக்கரையில் மறைந்த மகான் சதக்கத்துல்லாஹில் காஹிரி ரதியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், வஹுப்பு கஃபி லஹ்மி வ அலுமி முதாஹிலுன். நாயகமே, உங்களின் நேசம் இருக்கிறதே, என்னுடைய தசைகளிலும் என் எலும்புகளிலும் அது ஊடுருவுகிறது. பிஹி, அதை கொண்டு, அது இருக்கிற காரணத்தினால், மாலி ஷைத்தானின் பி கல்பி மதாஹிலுன். அந்த ஷைத்தான் உள்ள போடுறதுக்கு வழியே இல்லாமல் போச்சே என்பார்கள். ஆம், அத்தகைய பாக்கியம் கிடைத்துவிட்டால் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு அரண் நமக்கு கிடைத்துவிடும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட பெருமக்கள் தான் எவ்வளவு. வாகனத்தை, பெருமானாரின் வாகனத்தை இழுத்துச் செல்வதில் அவ்வளவு ஆளாது இன்பம் கொண்டவர்கள் அன்ஜஷா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்காவது சென்றால் அவர்களினுடைய பையை சுமந்து கொள்வதில் சுகம் கண்டு அவர்கள் காலணிகளை கலட்டி விடுகிற பொழுது அந்த உயர்தர பாக்கியம் மிகுந்த காலணிகளை எடுத்து தன்னுடைய கக்கத்தில் பாதுகாப்பாக வைத்து கொண்ட மகா பெரிய பெருமகனார் யார் தெரியுமா? அறிவுலகத்தினுடைய அற்புதம் நிறைந்த மேதைகளில் ஒருவர். அற்புதமான ஞானம் கொப்பளிக்கிற அளவுக்கு மிகச்சிறந்த பாக்கியங்களை உள்ளடக்கி இருந்த செய்தனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தான் எவ்வளவு பிரியமாக அவர்கள் பயணிப்பார்கள். அம்ர் இப்னுல் ஆஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், எனக்கு ரசூலை விட யாரும் பிரியமானவர்களாக தென்படுவதே இல்லை என்பார்கள். ரபீஆ ரதியல்லாஹு அன்ஹு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இரவு பகலாக உறவு கொண்டாடியவர்கள். அவர்களின் பணிவிடைக்கு தன்னை பாக்கியப்படுத்தி கொண்டவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பணிவிடைக்காகவே தான் திருமணத்தை குறித்து சிந்திக்காமல் இருந்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான், ரபீஆ, நீங்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாதா என்று ஒருமுறை கேட்டே விட்டார்கள். ரபீஆ ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நாயகமே, நான் திருமணம் செய்து விட்டால் நான்
வேறு ஒரு ஹிதுமத்தில் அல்லவா இறங்க வேண்டிய சூழல் உருவாகிவிடும். கண்மணி நாயகமாகிய உங்களுடைய ஹிதுமத்தில் நான் திளைக்க முடியாத எனக்கு அந்த துர்பாக்கியம் வாய்த்து விடுமோ என்று பயந்து போய் விடுகிறேன் யா ரசூலல்லாஹ். உங்களின் ஹிதுமத் எனக்கு விட்டுவிடக்கூடாதே என்று நான் ஆசை கொள்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்றெல்லாம் சொன்ன வரலாறுகள் இவர்களுடைய பங்கில் உண்டு. இந்த ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் இரவினுடைய பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன தேவை ஏற்படும் என்பதை உணர்ந்து கொண்ட பெருமகனார் அவர்களுக்கு தேவையான தண்ணீரை எடுத்து வைக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அதை பெற்றுக்கொண்டு தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றியதின் பின்பு உலகத்தில் யார் தனக்கு உபகாரம் செய்தாலும் அதன் பிரதி உபகாரத்தை மிகுந்த கண்ணியத்தோடும் பாக்கியத்தோடும் செய்கிற அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், சல் யா ரபீஆ துஅதா. ரபீஆ, என்ன வேண்டும் கேளுங்கள், உங்களுக்கு வழங்கப்படும் என்றார்கள். பெருமானார் அவர்களே ஆசை கொண்டு கேட்கிறார்கள். உள்ளத்தினுடைய அந்த உசும்பல் இருந்தாலே இறை சமூகத்திலிருந்து உடனே நிறைவேறிவிடுமே. இங்கு பெருமானார் நாவசைத்தே கேட்டு விட்டார்கள், கேளுங்கள் தருகிறேன் என்று. ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு மிக அழகான வாய்ப்பு வாய்த்தது. கேட்பது எதை? தன்னிடத்தில் வசதி இல்லைதான், அந்த வசதியை கேட்பதா? தன்னிடத்தில் வறுமை இருக்கிறது தான், அதை போக்க கேட்பதா? சோதனைகள் சூழ்ந்தது தான், அதை நீக்க கேட்பதா? சந்தோஷங்கள் தேவைதான், அதை கேட்பதா? இவைகளெல்லாம் கிடைக்கும், மாறும், நீங்குமே. ஆனால் கிடைப்பதற்குரிய பாக்கியத்தை அல்லவா இந்த இடத்தில் யாராலும் தர முடியாத, எப்பொழுதும் பெற முடியாத உன்னதமான ஒன்றையல்லவா கேட்டுவிட வேண்டும் என்று அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தில் பெருமானாரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் நேசத்தை வித்தாக போட்டிருப்பதால் அதன் விருட்சங்கள் எப்படி வடிவு பெற்று வெளியே வரும்? ஆம், கேட்டார்கள். அருமை நாயகமே யா ரசூலல்லாஹ், அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலும் நான் உங்களோடு இருக்க வேண்டும், அங்கும் நான் உங்கள் பணிகளை செய்ய வேண்டும், இது என் விருப்பம் யா ரசூலல்லாஹ் என்ற பொழுது, அவகைர தாலிக், வேறு ஏதாவது வேணுமா? ஆம், இதற்குள்ளால் தான் எத்தனை அருத்தங்கள் கிடைக்கும். இங்கே இருக்கிறீர்கள், அங்கு விடவா போகிறேன்? கிடைக்கும், வேறு ஏதாவது வேண்டுமா கேளுங்கள். இல்லை இல்லை. ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு யோசிக்கிறார்கள், வேறு ஏதாவது கேட்டால் இது விடுபட்டு போய்விடக்கூடாதே, அதுதான் வேண்டும் என்று 3 முறைகள் சொன்னதின் பின்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஅஇன்னி அலா நஃப்ஸிக பிகஸ்ரத்தி சுஜூத், அதிகமாக தொழுது எனக்கு உபகாரம் செய்யலாமா என்று கேட்ட அந்த வார்த்தை இருக்கிறதே. ஆம், அன்று முதல் ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரின் ஹிதுமத்தை தவிர்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹிதுமத்தை முடித்தால் அவர்கள் தொழுகையில் ஈடுபடுவார்கள் என்ற தகவலையும் பார்க்க முடிகிறது.